La 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 எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் ஃப்ரெஷர்ஸ் எல்லோருக்கும் மனமார்ந்த சித்தர் குரல் சேனல் மூலமாக அனைவரும் வரவேற்கிறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த ஃப்ரெஷர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காலேஜஸ் ஓபன் பண்ணிட்டாங்க. ஸோ சில காலேஜஸ் இன்னும் லேட்டர் டிலே ஓபன் பண்ணியிருக்காங்க. உங்க காலேஜ்ல உங்களுக்கு ஃப்ரெஷர்ஸ் டே எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல ஆக்சுவலா. ஸோ நம்ம சேனல் மூலமா நிறைய பேர் காலேஜ் போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாரையும் நம்ம வரவேற்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லையா? ஸோ வெல்கம் டு ஆயுஷ் வேர்ல்ட். ஸோ சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி, ஸோ இந்த கோர்ஸ் வேணாலும் நீங்க எடுத்திருந்தாலும் ஸோ அனைவரும் நான் உங்களை அன்பார்ந்த வரவேற்கிறேன். வெல்கம் டு ஆயுஷ் வேர்ல்ட். ஸோ சில டிப்ஸ் சொல்றேன் ஆக்சுவலா. ஸோ உங்களுக்கு காலேஜ் லைஃப்ல இப்பதான் என்டர் ஆக போறீங்க. ஸோ மெடிக்கல் ஆயுஷ் ஃபீல்ட்ல என்டர் ஆகும்போது உங்களுக்கு சில எக்ஸ்பெக்டேஷன் ஸோ இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டிப்ஸ் கொடுத்தா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாட் ஐ எம் ஃபேஸ்ட் வாட் யூ ஹேவ் டு சீன் இதெல்லாம் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் எக்ஸ்பெக்ட் டு மச். ஓகேங்களா? ஸோ இந்த படத்துல வர மாதிரி அண்ட் தென் இந்த ரீல்ஸ்ல வர மாதிரி அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த ஸ்டோரிஸ்ல நிறைய பேர் போடுவாங்களா, அதெல்லாம் எடிட்டிங்கு, ஆக்டிங்கு. ஓகேங்களா? ரியாலிட்டிங்கிறதே வேற, மெடிக்கல் காலேஜ் ரியாலிட்டிங்கிறதே வேற. ஆனா இத காட்டுறது ஃபுல்லா ஜஸ்ட் அவங்க ஆக்டிங் தான். புரியுதா? அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம காலேஜ் லைஃப்ல கெத்தா சுத்தலாம், மாசா சுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போவோம். ஆனா ரியாலிட்டி அப்படியே பச்சி 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 நடிக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால டோன்ட் எக்ஸ்பெக்ட் டூ மச். இந்த படத்துல வர மாதிரிலாம் இருக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. உள்ள போயிட்டு பார்த்தது என்னடா ஸ்கூலுக்கும் நல்லா இருந்துச்சுடா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஸ்கூல் லைஃப் மாதிரியே இருக்காது, ஸ்கூல் லைஃபோட ரொம்ப மோசமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால டோன்ட் எக்ஸ்பெக்ட் டூ மச், அதனால சொல்லிக்கிறேன். ஸோ அதனால ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காதீங்க. நீங்க எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா வச்சுக்கிறதுனால கண்டிப்பா ரியாலிட்டியை நீங்க ஃபேஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஏமாற்றமா தரும். அதனால காலேஜ் போய் ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு கிராண்டாக ஃப்ரெஷர்ஸ் டே கொண்டாடினா ஸோ வெல் அண்ட் குட். ரொம்ப அந்த டைம் ரொம்பவே என்ஜாய் பண்ணலாம். ஸோ நம்ம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், ஸோ இதெல்லாம் பார்த்துருக்கோம் அதெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் நம்ம பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், ஸோ ரொம்ப மொக்கையா போயிடும். அதனால உங்க காலேஜ்ல ஃப்ரெஷர்ஸ் டே கொண்டாடுறாங்க அப்படின்னா தாராளமா அந்த டைமை ஜாலியா என்ஜாய் மட்டும் பண்ணுங்க ஆக்சுவலா. ஸோ சீனியர்ஸ்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ ஃப்ரெஷர்ஸ் டே கொண்டாடுறதுக்காக. டோன்ட் வெயிட் ஃபார் தெம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய இருக்கு ஆக்சுவலா. டிப்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன். மெடிக்கல் காலேஜுக்குள்ள என்டர் ஆகும்போது எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். ஸோ சீனியர்ஸ் எப்படி இருப்பாங்க, அண்ட் தென் நிறைய நியூஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பாங்க, ரேகிங் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ கனெக்டிவிட்டி தான் ஆக்சுவலா. அது சொல்ல போனா ஒரு சீனியர் ஒரு ஜூனியரோட கனெக்டிவிட்டி. ஆனா அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போகும்போதுதான் இதான் நடக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரு கனெக்டிவிட்டி. சீனியர் பேசுறாங்க அப்படின்னா ஜஸ்ட் யூ கேன் கன்வேஸ் உங்க பேரு உங்க ஊரு அதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அவ்வளவுதான் அவங்களும் கேட்பாங்க, நீங்களும் அவ்வளவுதான் சொல்வீங்க. அவ்வளவுதான். மேக்சிமம் எந்த காலேஜ்லயுமே ரேகிங்ன்ற அளவுக்கு கொண்டே போக மாட்டாங்க. நீங்க சீனியர்ஸ் ஜூனியர்ஸ் கூட சீனியர்ஸ் பேசுறதே ஆக்சுவலா ஒரு ரேர் கேஸ்ங்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பிகினிங்ல எல்லாம் அதனால ரொம்ப பயப்படாதீங்க. காலேஜுக்குள்ள என்டர் ஆக போது டோன்ட் வெரி அபவுட் இட். ஸோ நாளாக யூ கேன் ஃபீல் தட் சீனியர்ஸ் வைப். ஓகேங்களா? ஸோ சீனியர்ஸ் கிட்ட இருந்து கொஸ்டின் கேட்கறது, ஸோ அவங்களோட கைடன்ஸ் நமக்கு ரொம்ப 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 முக்கியம். ஓகேங்களா? நீ யூஜியோ பிஜியோ இல்ல கோர்ஸை முடிச்சுட்டு வெளியே போயினா கூட உனக்கு அவங்களோட கைடன்ஸ்ங்கிறது ரொம்ப 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 முக்கியத்துவமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ சீனியர்ஸ் கிட்ட இருந்து கைடன்ஸ் வாங்குறது, ஸ்டாஃப்ஸ் கிட்ட இருந்து கைடன்ஸ் வாங்குறது, என்ன பண்ணணும் என்ன படிக்கணும் அண்ட் தென் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஆக்சுவலா சொல்லணும் ஒரு கைடன்ஸ் இருந்தாதான் நம்மளால ஆக்சுவலா ஒரு வெல் எஃபிஷியன்ட் நம்மளோட நம்ம வாழ்க்கையெல்லாம் முன்னேறதுக்காக ரொம்ப 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 ஸோ நமக்கு கைட்லைன்ஸ் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக உங்க சீனியர்ஸ் எல்லாம் ரொம்ப நிறைய பேர் கனெக்டிவிட்டியா வச்சுக்கோங்க. ஆக்சுவலா நிறைய பேர்கிட்ட பேசுங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க ஆக்சுவலா. அதனால உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ஆக்சுவலா சொல்ல போனா. ஸோ காலேஜை பத்தியும் அண்ட் தென் கோர்ஸை பத்தியும் அண்ட் தென் ஸ்கோப்பை பத்தியும் ஃபியூச்சரை பத்தியும் ஸோ நீங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி படிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு
தே ஃபேஸ் த சுச்சுவேஷன். ஸோ அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணாங்க சுச்சுவேஷனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லும் போது, ஸோ யூ கேன் கெட் தெம் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஸோ இப்படிதான் இப்போ கொஞ்சம் ஈஸி கோயிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே வந்து புரிய வரும். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் எந்த அளவுக்கு நம்ம சீனியர்ஸோட கனெக்டிவிட்டியா இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம காலேஜ்ல கொஞ்சம் வைபாவே சுத்தலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், டிப்ரெஷனா இருக்கட்டும், அண்ட் தென் வந்து ஆன்சைட்டி, பயம், ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நம்ம வந்து வெளிவர ஸோ வந்து அலோன்ல இருக்க மாதிரி இருக்கவே இருக்காது. ஸோ வாடா எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிலிமுக்கு போறது ஆக்சுவலா அந்த மாதிரி நிறைய இருக்கும். அண்ட் தென் உங்க கிளாஸ்மேட்ஸோட எல்லாத்தோடையும் பேசலாம். ஓகேங்களா? ஸோ வந்து கிளாஸ்மேட்ஸோட எல்லாத்தோடையும் பேசி கொஞ்சம் வைபா இருந்தோம்னா ஸோ இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ஜாலி ஃபன்னா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. அண்ட் தென் இருக்கும் பயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து சித்தா எடுக்கிறவங்க தமிழ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ தமிழ்லாம் அந்த காலத்து லாங்குவேஜா இருக்கும். அந்த நம்மளால படிக்க முடியுமா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஆயுர்வேதம் எடுக்கிறவங்கலாம் ஆக்சுவலா சான்ஸ்கிரிட் ஒரு புதிய லாங்குவேஜ் நம்ம படிக்க போறோம். அச்சச்சோ எப்படி படிக்க போறோம், என்ன பண்ண போறோம்னு தெரியாம இருப்பாங்க. அந்த ஹோமியோபதி இட்ஸ் லைக் வந்து நம்ம வந்து ஸ்கூல் படித்த இங்கிலீஷ் மாதிரி தான் இருக்கும். அண்ட் யுனானி படிக்கிறவங்க கண்டிப்பா வந்து அரபிக் லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் நமக்கு தெரியாதே என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு டோன்ட் வரி, எல்லாமே ரொம்ப 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 ஈஸி தான். ஓகேங்களா? நீங்க நினைக்கிற அளவுக்கு டஃப்பாலாம் எதுவுமே கிடையவே கிடையாது. உக்காந்து படிச்சு ஒரு டைம் 2 டைம் படிச்சோம்னா ஈஸியா மெமரைஸ் ஆயிடும். ஈஸியா நம்ம வந்து படிச்சிடலாம். ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அதனால எந்த ஒரு பயமும் படாதீங்க. ஈஸி கோயிங் தான் ஆக்சுவலா சொல்லப்போனா. எதுவுமே இல்ல. நம்ம தமிழ்ல படிப்போம். ஸோ தமிழ் ட்ரெடிஷனல் மெடிசன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, அதை கம்பேர் பண்ணி மாடர்ன்ல படிப்போம். ஸோ அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஆக்சுவலா. ஈஸின்னு ஒண்ணு எடுத்துக்கிட்டு நம்ம போய் செய்ய முடியாது. கண்டிப்பா வந்து டஃப்பா இருக்கிறத கூட ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம வந்து படிக்கும்போது ரொம்ப வந்து ஈஸியா தான் இருக்குமே தவிர்த்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஸோ அப்படி ரொம்ப பயப்படுவாங்க ஆக்சுவலா என்டர் ஆகும்போது. எப்படி படிப்போம், என்ன பண்ணுவோம், அந்த என்ன பண்றதுன்னே தெரியலையே ஐயையோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேத்துக்கு நிறைய பயம் இருக்கும். அந்த பயத்தெல்லாம் வந்து வெளியே விட்டுட்டு உள்ளக்குள்ள வாங்க. ஆக்சுவலா எந்த ஒரு பயமும் இல்லாம காலேஜுக்குள்ள என்டர் ஆகும் போது தான் யூ கேன் என்ஜாய் யுவர் காலேஜ் லைஃப். அடுத்த 5 வருஷங்கிறது ஆக்சுவலா சொல்ல போனா யூ கேன் என்ஜாய் த மோஸ்ட் அண்ட் தென் வந்து வைபா சுத்தலாம் ஆக்சுவலா. ஸோ வந்து நீங்க வந்து இந்த பயம் இல்லாம இருந்துச்சுன்னா ஸோ வந்து நம்ம வந்து கண்டிப்பா வந்து ஷைன் ஆகலாம். அந்த லைஃபை வந்து அடுத்த என்ஜாய் 5.5 இயர்ஸ்க்கு காலேஜ் லைஃப் நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஃபோர்த் மோஸ்ட் திங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெல்த். இப்போ வந்து காலேஜ்குள்ள புதுசா வந்து என்டர் ஆகுறோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து என்ன இருக்கும்னா ஸோ ஃபுட் ஹேபிட்ஸ், ஸோ அந்த ஹாஸ்டல் லைஃப் இருக்கும். ஸோ அந்த ஃபுட் ஹேபிட்ஸ் நம்ம வந்து அடாப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதை அடாப்ட் பண்றதுக்கு 1 2 மாசம் ஒரு 3 மாசம் ஆகும் ஆக்சுவலா. அது நம்ம போயிட்டு நம்ம அடாப்ட் பண்ணி சாப்பிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம வந்து இது பண்றதுக்குள்ள அப்படி இப்படியும் வருஷமே ஓடிடும். அதனால ஸோ கான்சன்ட்ரேட் ஹெல்த், ஸோ கான்சன்ட்ரேட் ஆன் ஹெல்த் தான் மேக்ஸிமம் வந்து சொல்லுவேன் ஆக்சுவலா. நம்ம வந்து டாக்டர்ஸ் நம்ம ஹெல்த்தியா இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து அன்ஹெல்த்தி பர்சனை ட்ரீட் பண்ணி அவங்களை ஹெல்த்தியா ஆக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நாம ஃபர்ஸ்ட் வந்து ஹெல்த்தியா இருக்கணுங்கிறத ரொம்ப ரொம்ப கான்சியஸா இருங்க. நல்ல ஆரோக்கியமா இருக்க ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிடுங்க. லைக் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. இருந்தாலும் அதுலதான் ஆரோக்கியமே இருக்கு. அதனால வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடுங்க. அண்ட் தென் வந்து ஃபுட் ஹேபிட்ஸ் அந்த கண்ட்ரோல்டா வச்சுக்கோங்க. தென் நல்லா ஆரோக்கியமா இருக்கிறத சாப்பிடுங்க. நல்ல ஹெல்த்தி ஹேபிட்ஸை வந்து வளர்த்துக்கோங்க. ஸோ வந்து நம்ம ட்ரெடிஷனல் வேர்ல்டுக்குள்ள வரப்போறோம். அதனால வந்து கண்டிப்பா வந்து நம்ம இது ஃபாலோ பண்ணதான் நம்ம மற்றவங்களுக்கு வந்து சொல்றதுக்கு கண்டிப்பா வந்து ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ரொம்ப வந்து ஹெல்த்ல ரொம்ப கான்சென்ட்ரேட்டா இருங்க. ஸோ டோன்ட் மிஸ் யுவர் ஹெல்த். ஓகேங்களா? ஸோ வந்து மிஸ் பண்ணோம்னா நம்ம ஹெல்த் மிஸ் பண்ணோம்னா எல்லாமே மிஸ் பண்ண மாதிரி தான் ஆக்சுவலா சொல்ல போனா. அதனால தான் நம்ம வந்து நம்ம ஹெல்த்தியா இருக்கணும். ஸோ வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த் கான்சியஸா இருங்க. ஃபுட் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாம ரொம்ப நாளா சாப்பிடாமலாம் இருக்காதீங்க. ஸோ பிடிச்ச ஃபுட்டை வாங்கி கூட நீங்க வந்து சாப்பிடுங்க. அண்ட் தென் வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. காய்கறிக்கெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. இதெல்லாம் மிஸ் பண்ணா லேட்டர் பிரச்சனை உங்களுக்கு கண்டிப்பா வரதான் செய்யும். ஆக்சுவலா நாமளே வீக்கா இருப்போம். அதுக்கப்புறம் நாமளே வந்து மாத்திரை மருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால நம்ம வந்து ஆரோக்கியமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப கான்சியஸா இருக்கும். மெடிக்கல் காலேஜ்ல எல்லாருமே ஆரோக்கியமா இருங்க. ஸோ வந்து ரொம்ப ரொம்ப கான்சியஸா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் மோஸ்ட் திங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாபிஸ். மெடிக்கல் காலேஜுக்குள்ள வந்தாவே ஹாபிஸ்லாம் ஃபாலோ பண்ண முடியுமா அப்படிங்கிட்ட கண்டிப்பா வந்து ஹாபிஸை வந்து ஃபாலோ பண்ணலாம் ஆக்சுவலா. சரி நிறைய பேர் டிரா பண்ணுவீங்க, நிறைய பேர் டான்ஸ் ஆடுவீங்க, நிறைய பேர் சிங் பண்ணுவீங்க, நிறைய பேர் கிட்டாரிஸ்டா இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க ஹாபிஸ் நிறைய பேர்த்துக்கு இருக்கும். ஸோ வந்து ஜிம் போறவங்க ஜிம் போகலாம். அண்ட் தென் வந்து உங்களுக்கு ஃபுட்பால் பிளேயர் இருந்தால் ஃபுட்பால் போயிடலாம். ஸோ உங்களுக்கு என்ன ஸ்போர்ட்ஸ் பிடிக்குதோ, ஸோ என்ன ஸ்போர்ட்ஸ் வந்து நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த ஸ்போர்ட்ஸை
கண்டினியூ பண்ணுங்க. ஆக்சுவலா சொல்ல போனா ஏன் ஒரு யூடியூப் சேனல்ல கூட ஆரம்பிங்களா, யார் என்ன கேட்க போறா, ரீல்ஸ் போடுங்க. ஆக்சுவலா யார் என்ன சொல்ல போறா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து பண்ணலாம். ஆக்சுவலா சொல்ல போனா உங்க ஹாபிஸை வந்து தயவு செஞ்சு வந்து விட்டுறாதீங்க. உங்க காலேஜ் லைஃப்ல கண்டிப்பா வந்து உங்க ஹாபிஸை வந்து உங்களை கொண்டு ஆக்சுவலா லைஃப்ல வந்து சக்சஸ் பண்றதுக்கு, இன்னும் கொஞ்சம் கான்பிடென்டா இருக்கிறதுக்கு, ஒரு போல்டா இருக்கிறதுக்கு கண்டிப்பா வந்து நம்மள வந்து முன்னேற்றம். ஆக்சுவலா சொல்ல போனா வந்து எந்த ஒண்ணுமே பயப்படாம உங்க ஹாபிஸை தயவு செஞ்சு கண்டினியூ பண்ணுங்க. அது உங்களுக்கு ஒரு டைம்ல வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா கூட இருக்கலாம். ஆக்சுவலா சொல்ல போனா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, கொஞ்ச நேரம் வரைஞ்சா நம்ம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா ஆகலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வரைஞ்சா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கலாம். டிப்ரெஷனா இருக்கேன், சேடா இருக்கேன், லோன்லினஸா இருக்கேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை ஏதாச்சும் செய்யுங்க. இப்போ வந்து நிறைய பேர் ஜிம் போறாங்க. ஸோ ஜிம் போயிட்டு நீங்க கூட வந்து உங்க டிப்ரெஷன், சேட்னஸ், ஜிம் பண்ணாம இந்த வேர்வைனால ஆக்சுவலா சொல்ல போனா எக்ஸசைஸ் மூலமா பாடி மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகிறது மூலமா ஸோ உங்களுக்கு இருக்க சேட்னஸ் அந்த லோன்லினஸ் எல்லாமே போயிடும். ஆக்சுவலா சொல்ல போனா ஸோ உங்க ஹாபிஸை தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. உங்க ஹாபிஸை கண்டினியூ பண்ணுங்க. காலேஜ் லைஃப்லயுமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ உங்க ஹாபிஸுமே கண்டிப்பா வந்து உங்களை வந்து ஒரு நல்ல பொசிஷனு கொண்டு போக தான் செய்யும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கனெக்டிவிட்டி. ஸோ பீப்புள்ஸோட நிறைய பீப்புளோட கனெக்டிவிட்டி பண்ணுங்க. ஆக்சுவலா நிறைய பேர்த்தோட பேசுங்க, அன்பா இருங்க. ஸோ நல்ல வார்த்தைகள், பாசிட்டிவ் வேர்ட்ஸை மற்றவங்களையும் நம்ம சொல்லும் போது கண்டிப்பா மற்றவங்களுக்கு நம்மள பிடிக்கும். ஆக்சுவலா சொல்ல போனா ஸோ அதனால ரொம்ப வந்து பாசிட்டிவா இருங்க. ஸோ நெகட்டிவ் திங்கிங்கோட இருக்காதீங்க. என்னால முடியாது, என்னால செய்ய முடியாது அப்படிலாம் இருக்கா. ஸோ இவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயமா இருந்தாலுமே அது சின்ன சின்ன படியா நம்ம வந்து செதுக்கணும்னா நல்ல ஒரு ஈஸியஸ்டா தான் அது வந்து முடிய போகுது. ஸோ ரொம்ப வந்து நெகட்டிவ் திங்கிங், நெகட்டிவ் தாட்ஸோட இருக்காதீங்க. ஒரு பாசிட்டிவ் வைப்போட இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து லைஃப் வந்து சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி தான் உங்க காலேஜ்ல மற்ற காலேஜ் என்ன நடக்குது, அந்த வந்து மற்ற பீப்புள்ஸ், மற்ற காலேஜோட பீப்புளோட கனெக்டிவிட்டி வச்சுக்கிறது, அந்த அவங்களோட பேசுறது, அவங்களோட வெளியே போறது. ஆக்சுவலா ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ மற்ற நிறைய பேர் கூட கனெக்டிவிட்டியா இருந்தா மட்டும்தான் நம்ம ஃபீல்ட்ல நம்ம வந்து ஷைன் ஆக முடியும். ஓகேங்களா? அதனால நிறைய பேரோட கனெக்டிவிட்டியா இருங்க, நிறைய பேரோட பேசுங்க. அப்பதான் நம்ம வந்து நம்ம என்ன சொல்றது, ஆக்சுவலா சொல்லப்போனா ஸோ நிறைய நிறைய விஷயம் நமக்கும் தெரிய வரும். ஸோ அவங்க ஏதாச்சும் புது ஐடியா வச்சிருந்தாங்கன்னா அவங்களோட விஷயம் நம்ம கிட்ட சொல்லும் போது ஸோ இப்படிலாம் பண்ணலாமா, இப்படிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லி நமக்கும் தெரிய வரும். அவங்களுக்கும் ஸோ இப்படிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் சொல்லலாம். அதனால நிறைய பேரோட பேசுங்க. அவங்க காலேஜ் என்ன பண்றாங்க, இவங்க காலேஜ் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்ற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட பேச மூலமா நமக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால நாம வந்து நிறைய கனெக்டிவிட்டியா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயம்லாம் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஆக்சுவலா சொல்ல போனா ஸோ இந்த மாதிரி கைடன்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நீங்க வந்து காலேஜ் லைஃப்ல இதோட நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள சீனியர்ஸ் வந்து பார்ப்பீங்க. அந்த நிறைய பேசுவீங்க. அந்த வந்து நல்ல வைபா இருப்பீங்க. டோன்ட் வரி அபவுட் இட். ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காதீங்க, பயப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல போனா காலேஜுக்குள்ள என்டர் ஆகும்போது பயப்படாதீங்க. ஜாலியா சிரிச்சுக்கிட்டு உள்ள போங்க. ஆக்சுவலா சொல்ல போனா உங்க காலேஜ் அடுத்த 5 வருஷத்துக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் தென் ஸ்டே டியூன் வித் மௌலி சங்கர். தென் மறக்காம கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தட்ஸ் இட். டாடா பை பை.